இன்றைக்கி சென்னையில் போராடிட்டு இருக்காங்கல்ல, தூய்மை பொறியாளர்கள் போராடிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வயசு தகுதி பார்த்து தானே வேலை கொடுத்தீங்க. அப்போ அவங்களோட நிலைமை என்னாச்சு? உங்கள் இந்த தேர்தல் வெற்று வாக்குறுதிகளை வாக்குறுதினா என்ன? நம்ம இந்த வார்த்தைகளில் மயங்கிடுறோம். வாக்குறுதினா வாக்குக்கு உறுதி. வாக்கு வாங்குற வரைக்கும் இந்த உறுதி இருக்கும். அதுக்கப்புறம் அது எங்கே தரிசாக பறந்து போகும்னே தெரியாது. வாக்கை வாங்கிட்டு ஜெயிச்சிட்டு அப்புறம் அவ்வளோதான். இப்போ வெற்று வாக்குறுதின்னு சொல்ல வரீங்களா? வெற்று வாக்குறுதி தான். நீங்கள் இப்போ அத்தனை நாங்கள் 100% வாக்குறுதிகளை நாங்கள் வந்து நிறைவேற்றிட்டோன்னு சொல்லக்கூடிய இதே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, நீங்கள் நிறைவேற்றிய குறிப்பாக இருக்கக்கூடிய மூன்று வெற்றி வாக்குறுதிகளை மட்டும் சொல்லுங்கன்னா, நான் 1000 ரூபா கொடுத்தேன், பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், படிக்க போகிற பிள்ளைகளுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், நான் ஓசி பஸ் கொடுத்தேன்னு சொல்கிறார். ஒரு முதலமைச்சருடைய பதில் இது தானா? பட் இது தவிர நீங்கள் எதுவுமே செய்யலைன்னா அப்போ அது ஒத்துக்கங்க. நாங்கள் இந்த 3 தான் செஞ்சுருக்கோம், வெறும் வாக்குறுதிக்காக செஞ்சுருக்கிறோம், அடுத்த தேர்தலுக்காக நாங்கள் முனைப்பாக செஞ்சுருக்கோம்னு சொல்லிட்டு போங்க. வீட்டில் நகை வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தயவு செய்து கொண்டுட்டு போய் வங்கிகளில் வச்சு கடன் வாங்குங்க. நாங்கள் வந்தோடனே உங்களுக்கு எல்லா நகை கடனையும் நாங்கள் தள்ளுபடி பண்ணிடுறோம். இதே வாக்குறுதி தானே? நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய அந்த இது எங்ககிட்ட தான் இருக்குது, ரகசியம் எங்கிட்ட தான் இருக்குன்னு சொன்ன இதே வாக்குறுதி தானே? வாக்குறுதியில் எங்கே போச்சு? சும்மா எதையோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க விடிஞ்சா ஒரு வார்த்தை, தூங்க போகும்போது ஒரு வார்த்தை பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறது நம்ம எத்தனை நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லுங்கள். இத்தனை வாக்குறுதிகள் மக்களுக்கு கொடுத்தது, மக்களுக்கு பயனுடையது. இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் இந்த மண்ணில் ஆட்சி செஞ்சுட்ருக்கோம், இவங்களுக்குலாம் நாங்கள் ஒரு நல்ல இது எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம், அவங்க வாழ்க்கைக்கான ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம வேணால் ஓட்டு போட. எல்லாமே தேர்தலுக்கான வேலைகள் தான். இத்தனை வருஷமாக 4 வருஷமாக எங்கே போய் படுத்துருந்தாங்க? 4 வருஷமாக தீபாவளி வருது, 4 வருஷமாக பொங்கல் வருது, 4 வருஷமாக குறைஞ்சது 500 கோடிக்கு நம்ம குடிமக்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல. எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தின் உச்சம்னு பாருங்கள் இதெல்லாம்.